ஹிட்லருக்கு அதுக்கு சம்மந்தம். ஹிட்லர் மறந்தாச்சா? இறந்தானாங்கிறதுக்கு இன்னைக்கு வரலும் ஆதாரம் கிடையாது. இல்ல அவரே ஒரு ரூம்குள்ள போய் கன்ன வச்சு சுட்டுக்கிட்டு. ஆ. ஹிட்லர் இன்னைக்கும் அதெல்லாம் வந்து அவங்கவங்களா சொன்ன கற்பனை. ஹிட்லர் பாடி இன்னைக்கு வரலும் கிடைக்கல. ஓ! அவர் ஒரு பாதாள அறை இருந்ததாகவும், அதுக்குள்ளார வெள்ளத்த திறந்து விட வச்சு அதை முழுகி செத்து போயிட்டாருங்கிற மாரி கடைசியா வந்து ரஷ்யா சொன்ன தகவல். அதை வச்சுட்டு தான் நம்ம இதுவரையிலும் பேசிக்கிட்டு இருக்கோம். ம். இதுவரையிலும் இங்கே ஹிட்லருடைய பாடி நமக்கு கிடைக்கல. ஹிட்லர், ஈவா பிரான் அவருடைய மனைவி. அவங்க பேர் ஈவா பிரான். அவங்க பாடியெல்லாம் கிடைக்கவே இல்லை. ஓகே. அதனால தான் பல காலம் வரையிலும் நேதாஜி பற்றி எப்படி ஒரு கதை விட்டுக்கிட்டு இருந்தாங்களோ, ஹிட்லர் இன்னும் உயிரோடு இருக்காருன்னு ஒரு கதை உலாவிட்டே இருந்தது. ஆனால் அதே சமயத்தில் முசோலினி சுட்டுக் கொல்லப்பட்டார். பொதுமக்கள் கட்டி சுட்டு கொண்டு ஹிட்லர் அவர் முசோலினி அவருடைய மனைவி 2 பேர்த்தையும் சுட்டு கொண்டு ஒரு இதில் கட்டி தொங்க விட்டுட்டாங்க. ஒரு பலகையில் கட்டி தொங்க விட்டுட்டாங்க. ஒரு பலகை இப்படி சாய்ச்சி வச்சுட்டாங்க. அதில் கட்டி அவங்க பாடி அப்படி தொங்குது. கியூ நின்று செத்து போன பாடியை சுட்டாங்க இத்தாலி மக்கள். அந்த அளவுக்கு உடம்பெல்லாம் அப்படியே ஃபோட்டோ இருக்கு, ஹிஸ்டாரிக்கல் ஃபோட்டோஸ் போட்டு பார்த்தீங்கன்னா தெரியும். ஹவ் முசோலினி டைட் ஃபோட்டோன்னு நீங்கள் போட்டிங்கன்னா அது அப்படியே வரும். தலைகளாக தொங்குவாங்க. அவருடைய மனைவியருடைய ஸ்கர்ட் அப்படியே தொங்கிடுச்சு கீழே. அதை தான் ஒரு பெண் போய் அதை இழுத்து கிளிப் ஒன்று போட்டு மூடினாங்க. அந்த அளவுக்கு அதை அவ்வளோ தூரத்துக்கு மக்கள் இந்த ஆத்திரத்தில் இத்தாலியவே காலி பண்ணிட்டாங்க. அதே சமயத்தில் வந்து நேச நாடுகள் படை, அமெரிக்க இங்கிலாந்து படைகள் உள்ள நுழைஞ்சிருச்சுன்னு தெரிஞ்ச உடனே ஹிட்லர் எங்கே போனான்னு யாருக்குமே தெரியும்.